இப்பதிவு வளர்ந்து வரும் கலைஞர்களுக்காக மட்டுமே, ஜாம்பவான்களுக்கு அல்ல. இனிய இதயங்களே, சாண்டிகுமாரின் சொந்தங்களே, அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். மிமிக்ரி டுட்டோரியல் ரொம்ப நாள் கழிச்சு ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட குரல் டுட்டோரியல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லி ஆகணும். கொஞ்சம் லென்த்தா இருக்கும், அதுக்குன்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ மிமிக்ரி கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு மிமிக்ரி பிடிக்கும், கத்துக்கணும்னு ஆர்வம் இருக்கு, ஆனா கஷ்டமா இருக்குதே அப்படின்னு சொல்றீங்க. ஏற்கனவே சொன்னதுதான், எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா நீங்க எல்லாரும் சுத்தி ஏதோ ஒரு விஷயத்துக்கு வரீங்க. என்னன்னா ஷார்ட்கட் இருந்தா சொல்லித்தாங்க அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். ஆனா எனக்கு ஷார்ட்கட் உண்மையுமே தெரியாதுங்க. ஷார்ட்கட் சொல்லித்தர நிறைய சேனல்கள் இருக்கு, நீங்க தயவு செஞ்சு அதை போய் பாருங்க, உங்களுக்கு இன்னும் கூட தெளிவா புரியலாம். நம்ம சேனல்ல மிமிக்ரி டுட்டோரியல்ல நான் என்ன சொல்லித்தரேன்னா, நான் மிமிக்ரி எப்படி பாக்குறேன், நான் எப்படி கத்துக்கிட்டேன், எனக்கு எப்படி புரிஞ்சுது, அதைத்தான் உங்களுக்கு அப்படியே நான் சொல்லித்தரேன். முடிஞ்ச அளவுக்கு புரியும்படியாதான் நான் உதாரணங்களோட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான். ஒரு 2-3 தடவை முயற்சி பண்ணி பார்த்தா என்னால முடியல, உடனே எப்படியாவது கத்துக்கிறதுக்கு வழி இருக்கான்னு யோசிக்காதீங்க. கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் தேவை. மிமிக்ரி அப்படிங்கிறது ஒரிஜினல் மாதிரியே இருக்கிற ஜெராக்ஸ், ஒரு நகல். மிமிக்ரினா இதுதான் பேசிக். நான் பேசிக் வீடியோல இருந்து எந்த குரலை முதல்ல எடுக்கலாம், பேஸ் வாய்ஸ்னா என்ன, ஹஸ்கி வாய்ஸ்னா என்ன, இப்படி டாப் டு பாட்டம் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோல சொல்லியிருக்கேன். மிமிக்ரி டுட்டோரியல்ங்கிற பிளேலிஸ்ட்டை இன்னும் கூட ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. மிமிக்ரி அப்படிங்கிறது ஒரு கலை. இந்த கலையை நீங்க முழு மனசோட, ஆர்வமா, பொறுமையா, நிதானமா, ஈடுபாடோட முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமா ஒரு நாள் இதுல நீங்க கை தேர்ந்தவரா வரலாம். சூப்பர் ஸ்டார் குரலை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். தபோய் பழக்கல்ல எங்க வரு வச்சுக்கிட்டு பேசிய பொறுக்க கிட்ட அது கொல்லுக்கே கட்டிக்கிட்ட தொப்பியா த கபாலே அப்படியே சொன்னோடனே குறிஞ்சு சொல்லுங்க ஜப்பா அப்படியே நிப்பாரு. அந்த மாதிரி கபால் நினைச்சியாடா, கபாலேடா கதா இதை தும்பல் விக்கல் பசி பட்டி பட்டம் பதவி இறப்பு பிறப்பு இதெல்லாம் கேட்டு போறாது. தானா ஒரு முதலாளி யாரும் கேட்க முடியாது, போதாளி யாரும் எதுவும் சொல்ல முடியாது. இது காலா கில்லா எந்தோடைய கோட்டை, இங்க இருந்து ஒரு பிடி பந்த கூட நீ எடுத்துட்டு போக முடியாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய குரலை எடுக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, அவருடைய படங்கள் பாருங்க, அவருடைய ஸ்பீச்சஸ் பாருங்க, நல்லா கேளுங்க. அவரோட மேனரிசம், அவரோட ஆட்டிடியூட் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுங்க. அவருடைய சவுண்டு, அவருடைய குரல் தன்மை இருக்கு இல்லையா, திருப்பி திருப்பி கேட்டு நல்லா பதிய வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம எந்த வேலை செய்யறோங்கிறது முக்கியம் இல்லைங்க, செய்யற வேலை மனசுக்கு பிடிச்ச செய்யறப்பா அதான் முக்கியம். எங்க சந்தோஷம் இருந்தா எங்க போனாலும் சந்தோஷம், எங்க சந்தோஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்க போனாலும் ஒண்ணுமே இல்லைங்க. ரெண்டாவது ஸ்டெப், ரஜினிகாந்த் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு உங்களுக்கு அந்த பேரரிஸை சொன்னா கூட அப்போதான் உங்களால் அந்த சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய குரலை பேச. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு அவராக மாறணும்னா முதல்ல நீங்கள் ரஜினியாவே உங்களை கற்பனை பண்ணிக்கணும். இதுக்கு நீங்கள் முதல்ல ரசிக்கணும். நீங்கள் அவரை ரசித்து அவரோட குரலையும் அவரோட மேனரிசத்தையும் மொத்தமாக உள்வாங்கணும். அப்படி இருந்தால் தான் ரெண்டாவது ஸ்டெப்புக்கு நீங்கள் வர முடியும். ரஜினியை சொன்னா உடனே சொல்லி அப்படி நீங்கள் வரணும், டக்குன்னு உள்ள வரணும். அதுதான் ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப், ரஜினி சாருடைய குரல் ஒரு நல்ல பேஸ் வாய்ஸ், ரொம்ப கணீர்னு கேட்கக்கூடிய ஒரு குரல். இவர் பழைய படங்கள்ல ஒரு மாதிரி பேசியிருப்பாப்படி. சார் நீங்க ரொம்ப பேசிட்டீங்க சார், ரொம்ப பேசிட்டீங்க, 2 கையோ 2 காலோ போடா கூட காலிக்கிற பொழிச்சுக்க வாச கெட்ட பையன் சார். இந்த கதா சாப்பிட்டா வயிறை வச்சுக்கிட்டா வயிறை கெட்ட போயிடும், சம்பாரிச்ச படத்தை எல்லாம் நீய வச்சுக்கிட்டேன்னா வாழ்க்கை கெட்ட போயிடும். வாழை மற்றவங்களை ஓத வச்சுட்டு வாழை, மற்றவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு வாழ. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்வதா செலுத்திருப்பேன். இப்போ நான் பொறுமையாக பேசி காட்டுறேன் அப்படின்னு பாருங்க. எதை கந்தா இந்த தும்பல் வைக்கல் பசி பட்டி பட்டம் பதவி இறப்பு பிறப்பு இதெல்லாம் கேட்டு வராது, தாதா வரும். வந்தாலும் ஏன்னு கேட்க முடியாது, போனாலும் யாரும் எதுவும் சொல்ல முடியாது. கச்சச்சா. ஸோ இது நீங்கள் 0.525 அந்த ஸ்பீட் ரேஷியோவில் வச்சு நல்லா கவனிங்க. சவுண்டு இங்கிருந்து கணீர்னு வரணும். ஹாய், இந்த சத்தம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹாய், இது இப்போ நல்லா இழுவை கொடுத்து பேசணும். பழைய நடிகர் ஜனகராஜ் இருக்கார் இல்லையா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வேலை வேண்டாங்கண்ண, நமக்கு இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாது கண்ண.
இப்படி இழுவையோட பேசுவார் இல்லையா? இப்போ இந்த கணீர் சத்தத்தையும் ஜனகராஜ் குரலையும் மெர்ஜ் பண்ணுங்களேன், இணைச்சு பேசுங்களேன். சூப்பர் ஸ்டார் வாய்ஸ் வரும். ஹாய் ஹே கதா, ஹவ் இஸ் இட்? என்ன கதா? அடி தோல் வாக் ஜனகராஜா, அடி தோல் கதா, அடி தோல்ல. நல்லா கவனிச்சிங்கன்னா, பொறுமையாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ 4th ஸ்டெப், மேடையில் பேசும்போது ஒரு குரல் டோன் இருக்கும். இப்போ வர படங்கள்லேயும் அந்த டோன் தான், கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று தான். ஒரு அளவுக்கு மேலே நம்ம கிட்ட பேச்சே கிடையாது, வீச்சு தான். அன்பாத பெரியவர்களே, தாய்மார்களே, என்னை வாழ வைக்கும் தேவர்களாகிய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் சொன்னாங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய குரல் நம்ம எப்படி பேசுறது சொல்லி சில பேர் கேட்டாங்க. ஸோ நம்ம SanDyKuMaaru சேனலில் இருக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும் சொல்லி நம்ம நண்பர் SanDyKuMaaru கதா ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். நீங்கள் இந்த வீடியோ ஸ்லோ பண்ணி 0.525 வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிக்க சொல்லுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். அது எப்படி எடுக்கிறதுனா, 3rd ப்ராசஸ் மாதிரி தான், கூடவே எக்ஸ்ட்ராவாக இன்னொன்று சேர்த்திக்கணும். என்னென்னா, எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த ஸ்டைல், நாக்க மேலே அழுத்தம் கொடுத்து பேசுவார் இல்லையா, அந்த ரத்தமான அந்த உதாரணத்துக்கு அதே தான். இப்போ பாருங்கள் எப்படின்ட்டு. தமிழ் பதக்கத்தை இங்கே பது வச்சுக்கிட்டு மீசையா போத்திக்கிட்டு அதுக்கு தொங்க கற்றுக்கிட்டு தப்பியாத டே கபாலி, புரியுதா? இல்லை கதா, இது பழைய ஸ்டைல். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுதான் 4th ஸ்டெப்பு, இதோட ஃபைனல் அவுட்புட். ஸோ இந்த லிங்கா படம் சரியாக போகல சொல்லு சில பேர் சொல்லாங்க. ரஜினிகாந்த் அவ்வளோதான். அவங்க என்னக்கா பண்ணுவாங்க, புறம் இருக்கத்தானே செய்யும். அதாவது 10 வருஷம் பார்த்தாங்க, 20 வருஷம் பார்த்தாங்க, 30 வருஷம் பார்த்தாங்க, 40 வருஷம் என்னடா அது குதிரை ஓடிக்கிட்டே இருக்க. நான் அதுக்கே சொல்ல, நான் யானை இல்லை குதிரை அப்படி சொல்லு. யானை விழுந்தா அதுக்கிறதுக்கு நேரம் ஆகும், குதிரை டக்குன்னு எதிர்ச்சிடும். ஸோ கெட்ட சிந்தனைகள் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதை எதையும் மனசில் ஏற்றுக்காது. நல்ல சிந்தனைகள், பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் வச்சுக்கோங்க. வாட் யூ திங்க் யூ பிகம். நீங்கள் எந்த நினைக்கிறீங்க அதான். இந்த காலா கில்லா பேட்டை இந்த கெட்டப்பில் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இதெல்லாம் தான் ப்ராசஸ்ஸு. ஓரளவுக்கு எல்லாத்தையுமே நான் தெளிவாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பொறுமையாக கவனித்து நிதானமாக பயிற்சி எடுங்க. ஒன்றும் அவசரம் இல்லை, முழுமையாக கற்றுக்கலாம். கொஞ்சம் லேட்டானாலும், கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாகவே வருவோம். என்ன கண்ணா ரஜினி சார் சொல்கிற மாதிரி நம்ம பொறுமையாக பண்ணாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இதை கற்றுக்க முடியும். ஆண்டவ இருக்கா நல்லவங்க வாழ்வாங்க. நன்றி, வணக்கம்.